ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் டெக்ப்ராக். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நத்திங் ஃபோன் 2. ஸோ இதோட இப்போ வந்து அஃபிஷியலி இதோட இமேஜ் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் கொஞ்சம் நிறைய விஷயம் சொல்லலாம் தான் நினச்சி ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன். ஆனால் நான் சொன்ன ஃபியூச்சருக்கும் இதுலேயும் சரி கம்பேரிசன் பார்க்கும்போது விஷுவலாக பார்க்கும்போதே மேலோட்டமாக பார்க்கும்போதே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரிச்சு. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் நான் கொஞ்சம் ஓரம் தள்ளிட்டு ஸோ இதில் என்னென்னலாம் கொடுத்து மெயினாக என்னென்னலாம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு மட்டும் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ உண்மையாகவே இந்த ஃபோன் இவ்வளோ ரேட்டுக்கு ஒர்த்தா இல்லைன்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, ஸோ இந்த நத்திங் ஃபோன் 2 அதோட இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐஃபோன் மாதிரி வரும், ஐஃபோன் 13 ப்ரோ அதான் 3 கேமரா வரும். ஸோ நிறைய டிசைன்ஸில் வரப்போகுது அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ஏன் ஈவன் சில அஃபிஷியலி சைட்லேயே இதில் 3 கேமரா சப்போர்ட்டுன்னு கொடுத்தாங்க. ஆனால் இப்போ இமேஜஸில் பார்த்தீங்கன்னா 3 கேமரான்ற மாதிரியே தெரியல, அங்கே 2 கேமரா மட்டும்தான் இருக்குது. ஓகே, அது வரைக்கும் தான் நம்மளால் கவர் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஸ்பெக்குன்னு பேட்ரி ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே நிறைய ரூமர்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நான் இது ஒன்று சொன்னால் அடுத்தது வரப்போகிறது வேறு எதுனா இருக்கலாம். ஸோ அதனால தான் என்னால் எதுவுமே எக்ஸைட்டாக இதுதான் வரும், ஸோ இதுதான் கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்ல முடியல. சில விஷயம் மட்டும் என்னால் கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு மட்டும் என்னால் சொல்ல முடியும். ஸோ அது என்ன விஷயம்னா இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சு கொண்டு ஒரு ஆம்புலன்ட் டிஸ்பிளேயோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 கேமரா இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதில் 2 கேமரா இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 2 கேமரா. ஸோ இந்த 2 கேமரா 50-50 இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 50 மெகா பிக்சல் 50 மெகா பிக்சல். ஸோ மெயின் கேமரா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட வர போகிற மாதிரி. இது 4K 60 FPS இல்லைன்னா 30 FPS உங்களால் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. தென் இதோட ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்னாப்ட்ராகனோட 8th ஜென். ஓகேங்களா, அதே தான் 8+ ஜென் ப்ராசஸரோடு தான் வரப்போகுது. இது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா அட்ரினோ 730. ஸோ இதோட அதாவது இந்த கிராஃபிக்ஸ் கோட் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய குவாட் க்ரோ ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய கிட்டத்தட்ட 8 கோர் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கொஞ்சம் ஒரு பீஸ்ட் மாதிரி இருக்கும். அதாவது இப்போ போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஐக்யூ அந்த மொபைல் பிராண்டோட ஸோ அந்த செக்மெண்ட்டோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது ஃபீச்சர்ஸோட வர மாதிரி இதில் நிறைய லீக்கேஜஸ் வந்திருக்கு. ஸோ அந்த பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க 4700 சொல்கிறாங்க, ஒருத்தவங்க 5000 சொல்கிறாங்க. மேபி இது எந்த அளவுக்கு இருக்குன்னா 4700ன்றது கொஞ்சம் 5000ன்றது ஃபிக்ஸ் இவ்வளோதான் வரும்ன்ற மாதிரி. பட் ஒருவேளை வந்தால் இதோட ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்ற நிறைய எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ 68 ஃபாஸ்ட் வருமா, இல்லை 120 வருமா, இல்லை 110 இல்லை 100 இந்த மாதிரி ஏகப்பட்ட நமக்கு விஷயம் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் 67 வாட்ஸ்க்கான ஒரு சப்போர்ட் இருக்கும்ன்ற மாதிரி தான். ஆனால் மேபி இது ஒரு ரூமராக தான் பேசப்பட்டிருக்கு. ஸோ கன்ஃபார்மாக இதாக வரும்ட்டு சொல்ல முடியல. ஓகேங்களா, ஸோ இந்த மொபைலோட பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நத்திங் ஃபோன் 1க்கும் 2க்கும் நிறைய இம்ப்ளிமெண்ட் சின்ன இம்ப்ளிமெண்ட்டே நிறைய பண்ணியிருக்காங்க, பார்த்து பண்ணியிருக்காங்க. அந்த டிஸ்பிளேல வர ஃப்ரண்ட் எட்ஜஸாக இருக்கட்டும், பேக்கில் வர அந்த கேமரா பொசிஷன்ஸாக இருக்கட்டும், அதுக்கு மேலே இருக்க அந்த எல்இடி லைட்ஸு, ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் லைட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் இருக்குது இதில். ஸோ ஆண்ட்ராய்ட் 13 வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நத்திங் ஓஎஸோட நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ டோட்டலாக இது கொஞ்சம் ஒரு மாற்றத்தை தர மாதிரி நிறைய விஷயம் வந்திருக்கு. ஏன்னா இது கூட நத்திங்கோட ஏர்பாட்ஸ் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட அவங்க உள்ளே பேக்கேஜை இறங்க போகிறாங்க. ஸோ அந்த ரேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 40-45க்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன நத்திங் ஒன்னே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதோட ஒர்த்து போக தான் அதோட ஆனால் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பட்டு அதை வாங்கணுன்றதுக்காக வாங்குவோம். சில பேர் வாங்கினாங்க. பட் ஒரு 50% ஒரு 60% பார்த்தீங்கன்னா அது யாருமே வாங்காமல் தான் இருந்தாங்க. அது சில ரீசன்ஸ்லாம் இருக்கலாம். பட் இருந்தாலும் அது கொஞ்சம் நல்ல மொபைல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸோடு இருக்குது. ஸோ நியூ டிசைன்ஸு, நியூ ஃபியூச்சர்ஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்போவுமே எல்லா ஃபோனும் ஒரு டிஃப்ரெண்ட் ஆகும்போது இவன் கொஞ்சம் தனியாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கிறானே அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ நத்திங் டூலையும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நத்திங் டூ கொஞ்சம் இவரும் உள்ளே இறங்கும் போது கொஞ்சம் ஒன் ப்ளஸோட நாட் 3, ஸோ ஐக்யூ, ஸோ அதுக்கப்புறம் ரியல்மி,
ஸோ நார்ஸு 60 சரி ஓகே சேர்த்துக்கலாம், அது வழி இல்லை ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இது கூட வந்து ஒரு கொஞ்சம் போட்டி போட்டதுக்கு நிறைய இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த மாதம் சரியான மாதமாக தான் இருக்க போகுது. ஏன்னா மோட்டோவோட ராசர் 40 வந்து லான்ச் ஆகிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது இல்லாமல் சாம்சங்கோட S23 FE வேறு. ஸோ இந்த மாதம் சரியான மாதம் நினைக்கிறேன். டெக்குக்கு எல்லாருக்கும் ஒரு நிறைய போட்டிக்கும் சரி கம்பாரிசன். நமக்கு ஒரு ரிவ்யூ யூனிட் வந்திருந்தால் நல்லாயிருக்கும். ஆனஸ்ட்டாக வந்து நல்லா ஓப்பனாக சொல்லிடலாம் இது ஒர்த்தா இல்லையான்ட்டு. ஸோ ஓகே, இது ரேட்டு பார்த்து 45 சொல்லிட்டேன்ல. ஸோ இந்த ரேட்டுக்கு வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வருது. ஸோ அதனால் இது ஒர்த்தா கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் வந்து நத்திங் ஒன்னே வந்து கொஞ்சம் லேட் பிக்கப் ஆனாலும் நல்லா பிக்கப் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வருது, தப்பு ஒன்றும் கிடையாது. 45 அதுக்குன்னு 45 கொடுத்து யாரா வாங்குவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே வாங்கிறதுன்னு ஒரு தனியாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் நத்திங்காகவும் தனியாக ஒரு ஃபேன்ஸே இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்னென்னலாம் விஷயத்தோடு இது வரப்போகுதுன்ட்டு. ஸோ என்ன நமக்கு கொஞ்சம் கன்ஃபார்மாக தெரியலை இதுதான் வரப்போகுதுடா அப்படின்ட்டு. அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் வரட்டும், ரிலீஸ் ஆகிட்ட போய் ஹைலைட்ஸோட வந்து கலக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த நத்திங் 2 வந்து இதோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இன்னும் வேறு ஏதாவது ஃபோன்ஸோ இல்லை விஷயமோ கம்பேரிசன்ஸோ சிப்செட்டோ ஸோ இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ போஸ்ட் பண்ண ரெடியாக காத்துட்ருக்கேன். ஸோ வேறு ஒரு வீடியோவில் தரமாக வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாதது.